கூட்டிட்டு வந்துட்டு என்ன நீ ஃபோன் நோண்டிட்டே இருக்க, நீ மட்டும் தான் ஃபோன் நோண்டுறன்னு பார்த்தா இங்க யாரை பார்த்தாலும் ஃபோனை நோண்டிட்டே தான் இருக்காங்க. அப்படி அதுல என்னதான் இருக்கு? என்ன இருக்கா? நமக்கு தெரியாத எவ்வளோ விஷயத்த ஃபோனை பார்த்து கத்துக்கலாம் தெரியுமா உனக்கு? ஃபோன்ல உலகத்தை பத்தின எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம் தெரியுமா? ஏய், நான் பேசிட்டே இருக்கேன், நீ இன்னும் திரும்பவும் ஃபோனை பார்த்துட்டு இருக்க. அப்படி என்னதான் நீ பார்த்துட்டு இருக்க? அதுல சொல்லு இப்ப எனக்கு. நான் ஒரு இம்பார்ட்டண்டான நியூஸ் படிச்சுட்டு இருக்கேன். நயன்னிட்டே இருப்பியா? அமைதியாயிராண்டி. என்ன நியூஸ்னு சொல்லேன்டி, நானும் தெரிஞ்சுக்கிறேன். எப்ப பாரு தொல்லை பண்ணிட்டே இருக்கா. சரி சொல்றேன். உத்தரப்பிரதேசத்துல ராஜேஷ் பாபு அப்படின்றவரு வயிற்று வலி தாங்காம தனக்கு தானே ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டாராம். என்னது, தனக்கு தானே ஆபரேஷன் பண்ணிக்கிட்டாரா? அப்படி என்னதான் நடந்தது, கொஞ்சம் தெளிவா சொல்லு. என்னாச்சு அப்படின்னா, ராஜேஷ் பாபு அப்படின்றவருக்கு சிவியரான ஸ்டொமக் பெயின் இருந்திருக்கு ரொம்ப நாளாவே. பல ட்ரீட்மெண்ட்லாம் போய் பார்த்துருக்காரு. எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயும் அவருக்கு ப்ராப்பரான ரிசல்ட்டே தெரியலையாம். அதுக்கப்புறம் மனுஷன் என்ன பண்ணியிருக்காரு, யூடியூப் டுட்டோரியல்ஸ்லாம் பார்த்து அவருக்கு என்ன பிரச்சனைன்னு அவரே ஒரு முடிவுக்கு வந்துட்டு தனக்கு தானே ஆப்ரேஷன் பண்ணிக்கலான்னு இறங்கிட்டு இருக்காரு. ஆபரேஷன் பண்ணணும்னா நிறைய ஐட்டம்ஸ்லாம் தேவைப்படும்ல, அதெல்லாம் அவருக்கு எப்படி கிடைச்சது? அதான் விஷயமே. பக்கத்தில் இருக்க மெடிக்கல் ஷாப்பில் போய் இவரே தேவைப்படுற ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் லிஸ்ட்டு போட்டு வாங்கிட்டு வந்து வச்சுட்டு வீட்லேயே ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு. சரி, அந்த ஆபரேஷன் சக்சஸ் ஆச்சா இல்லையா? அவருக்கு என்னதான் நடந்துச்சு? எங்கே சக்ஸஸ் ஆச்சு? ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு தனக்கு தானே மயக்க மருந்து போட்டு 11 தையல் போட்டு நிறைய பிரச்சனையாகி உடம்பு சரியில்லாமல் போயிருக்கு. இதுக்கப்புறம் தான் வீட்டில் இருக்கிறவங்க இது ரொம்ப தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டல் எடுத்துன்னு போய் சேர்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் ரொம்ப போராடி அவரோட உயிரை இப்போ காப்பாற்றி வச்சிருக்காங்க. ஏ மாயா, பாத்தியா? போனை பார்த்து தான் அவர் ஆபரேஷன் பண்ணிக்கிறாரு. இதுக்கு தான் உன்னை போனை பார்க்காதன்னு சொல்றேன். அப்படி இல்லடி மங்கம்மா, ஃபோனில் நிறைய நல்ல விஷயமும் இருக்குது, கெட்ட விஷயமும் இருக்குது. நாம் எதை எடுத்துக்கிறோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். நல்ல விஷயத்தை எடுத்துட்டு நம்ம கற்றுக்கிட்டா வாழ்க்கையில் எவ்வளோ முன்னேறலாம் தெரியுமா? கெட்டதை விட்டு தள்ளு, நல்லதை எடுத்துக்கிட்டு போயிட்டே இருப்போம். சரி ஓகே மாயா, நீ சொல்றது எனக்கு நல்லா புரியுது. இப்ப லைட்டா பசிக்குது, எனக்கு கொஞ்சம் பாப்கார்ன் வாங்கி கூட. இங்க எங்கடி பாப்கார்ன் விக்குது? என்ட்ரன்ஸ்ல விக்குது, வரும்போதே நான் பார்த்துட்டேன். நீ போனை நோண்டினே இருக்கனால நீ கவனிக்கல. சரி சீக்கிரம் வாங்கி கொடு, வா வா. வந்து தொலை.